ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம லைஃபோடைய மும்மூர்த்திகளான டைம், நாலேட்ஜ் அண்ட் எனர்ஜியை பற்றி 2 நாளாக பேசிட்டு வரோம். அதில் டைமை பற்றி பேசும்போது நான் சொன்னேன், ஒரு செகண்ட் கூட நம்மளுக்கு லைஃப்பில் எக்ஸ்ட்ராவாக கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட்டாக நாலேட்ஜ் அன்லிமிட்டடுங்க, போய்க்கிட்டே இருக்கும். அவ்வளோ நம்ம லைஃப்பில் கற்றுக்கலாம். அப்படி இருக்கும்போது இந்த நாலேட்ஜில் ஒரு விஷயம் சொல்கிறாங்க. நம்ம பிரெயின் நமக்கு தெரியாத ஒரு மனுஷனையோ, நமக்கு தெரியாத ஒரு விஷயத்தையோ பற்றி இமேஜின் பண்ண முடியாது. அதால அத பேஸ் பண்ணி ஐடியாஸ் கொண்டு வர முடியாது அப்படின்ற மாரி சொல்றாங்க. அது ஒரு வகையில உண்மை அப்படின்னு நானுமே ஃபீல் பண்ணியிருக்கேன். ஸோ அப்படி இருக்கும்போது நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா, நம்ம புது விஷயங்கள தெரிஞ்சுக்கிறது எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்களேன். இதில ஒரு பியூட்டி என்ன அப்படின்னு சொன்னா, நீங்க ஒரு நாளைக்கு ஏதோ உங்களுக்கு தெரிஞ்ச, இல்ல உங்களுக்கு வேணுங்கப்பட்ட ஒரு டாப்பிக்ல ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் கத்துக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 1 வருஷம் கழிச்சு நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, உங்கள சுத்தி இருக்கிறவங்களே சொல்லுவாங்க, "உங்களுக்கு இந்த டாப்பிக்க பத்தி நெறைய தெரிஞ்சிருக்கே" அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும். அது ஒரு பூஸ்ட் உங்களுக்கு கண்டிப்பா குடுக்கும். அது மட்டும் இல்லாம, ஒரு உங்களுக்கு தெரிஞ்ச சொந்தக்காரங்களோ, ஃப்ரெண்ட்ஸோ அந்த டாப்பிக்கில எக்ஸ்பர்ட் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். கண்டிப்பா அவங்களுடைய ஜேர்னிய நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கிட்டீங்க. இல்லன்னா உங்களுடைய உங்களுடைய ரோல் மாடலோடைய பத்தி நீங்க படிச்சீங்க அப்படின்னு சொன்னா, அது உங்களுக்கு கண்டிப்பா ஒரு மோட்டிவேஷன குடுத்து உங்கள சக்சஸ் உடைய பாதைய நோக்கி கொண்டு போகும். இது மட்டும் இல்லாம இன்னொரு ஒரு நல்ல விஷயம் இதில என்ன தெரியுமா? நீங்க ஒரு டாபிக்ல எக்ஸ்பர்ட்டா இருக்கீங்க. அதில வேலை பார்த்துட்டு இருக்கீங்க. அந்த மொமெண்ட்ல இருக்கும்போது உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் உள்ள ஃபீல் ஆகுங்க பாருங்க. வேற லெவல்ங்க அது. கண்டிப்பா உங்களுடைய நாலெட்ஜ இந்த ஆட்டிட்யூடோட அப்ரோச் பண்ணி பாருங்களேன். சூப்பரா வருவீங்க. நாளைக்கு சந்திப்போமா? பாய்.